எப்போ விஜய் வந்து டிவிகேயா டிஎம்கேயா அப்படின்னு ஒரு இமேஜை ஏற்படுத்தும் போது, அதாவது விஜய்க்கா ஸ்டாலின் சாரா அப்படிங்கிற ஒரு இமேஜ், இவர் என்ன பண்ண போறாரு, பேச போறாரு, இனிமே விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை கொண்டு போய் வேற மாதிரி ஒரு ட்ரெண்டு செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அவருடைய பேச்சும் போது பார்த்தா இனிமே அரசியலுங்கிறது நானா விஜயான்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மையத்தை ஏற்படுத்தி இறங்கி பேச போறாரா, அதற்கு அதை நோக்கி அவர் பயணம் பண்ண போறாரான்னு தெரில. ஏன்னா என்னை பொறுத்தவரை இனிமே அவர் கொஞ்சம் நாளைக்கு டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு விஜய் மட்டும் டார்கெட் பண்ணுவார். காரணம் அப்போதான் விஜய் அதிமுகலையும் திமுகலையும் உள்ள ஆட்கள் பரவாயில்லையே விஜய் அட்டாக் பண்ணுறாப்புலையே, அண்ணாமலை நம்மளும் கூட அந்த அளவுக்கு இல்லையேங்கிற ஒரு மையை மனசை ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் எடுக்க ட்ரை பண்ணுறாரான்னு தெரியல. இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்ணாமலை சாதாரணமெல்லாம் இறங்கியிருக்க மாட்டார். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அவருடைய விஷயம் அதுதான். ஒரு சாதாரணமாக இல்லை, பிஜேபியும் சாதாரணமாக அவரை அனுப்பியிருக்காது. ஒரு அஜெண்டாவில் இறங்குறார், அவ்வளோதான். அஜெண்டாவில் சில விஷயங்களோட இறங்குறாரு. இது கண்டிப்பாக 100% பிஜேபியோட பி டீம் தான். நீங்கள் போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறங்கிறதெல்லாம் வேலை இல்லை. டெல்லியில் வந்து தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட்டு பார்க்கல, டெல்லியிலேயே உட்காந்து இப்போ இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தவரை அவருடைய ராஜினாமாத்தை ஏன் உடனே ஏற்றுக்குச்சு பிஜேபி? இதெல்லாம் ட்ராமா மாதிரி இல்லையா? முந்தானத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு தேசிய தலைவர்கிட்ட, அதுக்கப்புறம் அமித்ஷாட்ட பார்க்குறாரு, அங்கே டெல்லியிலே உட்காந்து பேசுகிறாரு, நான் இதை தான் பேச போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒன்று. எங்கேயாவது பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தருடைய ராஜினாமாவை தேசிய தலைமை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி நீங்கள் அறிவிப்பு பார்க்குமா? இப்போ நினச்சி பாருங்க. அது எந்த பொறுப்பும் இல்லை. ஐக்கியம் அவரு முன்னாள் மாநில தலைவர், அவ்வளோதானே, வேற எந்த பொறுப்பும் இல்லை. பெரிய உறுப்பினர் நினைக்கிறேன். சரி, ரைட்டு, செயற்குழு உறுப்பினர்னு வைங்க. அப்படிப்பட்டவர் போய் எல்லாத்தையும் பார்த்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறதையும், அதில் வந்து தேசிய தலைமை வந்து அதை எடுத்துக்கிட்டு அண்ணாமலையை நாங்கள் விடுவிக்கிறோன்னு சொல்கிறதும், இது எல்லாமே ஒரு ஒரு லைனில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி தானே தெரியுதுன்ற நான்.